நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படணும். இந்த போராட்டம் விலகுமா? விலகாதா? அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். ஓ! சூப்பர் சார். மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து வெளியே வரப்போறாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எக்ஸாக்ட் அவங்க மனசுல எத வந்து அதிகமான போராட்டம்னு சொல்லி வச்சிருக்காங்களோ, அந்த போராட்டத்திலிருந்து இவங்க விலகி ஒரு நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள்ல நிறைய தாக்கங்கள் இருக்கு. நீயா பிரச்சனை தான். நானாங்கிற நீயா பிரச்சனை. நானா? ஓகே. நிறைய பிரச்சனை. பிரிவுகளுமே ஆமா. இருக்கு இது சார். வந்து டைவர்ஸ் லெவல்ல கூட நிக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்கு. இது வந்து காரணம் மெயினான காரணம் என்னன்னா, புரிதல்ங்கிறது இவங்க 2 பேருக்குள்ள இருக்கும். இந்த நடுவுல உள்ள இடைப்பட்டவர்களுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பிரிச்சு வச்சுருவாங்கன்றீங்களா சார்? பிரிச்சு வைக்க தான் முயற்சி பண்ணிக்கிருக்காங்க. சரி. கிட்டத்தட்ட 80% அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கடைசி ஒரு எண்டுல நிக்காங்க. எப்படியாவது தன் மனைவி கூட சேர்ந்துற மாட்டோமா, தன்னுடைய கணவனோட சேர்ந்துற மாட்டோமான்னு மேசராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்வதற்கான முயற்சி எடுக்காங்க. சில அன்பர்கள் ஆல்ரெடி பிரிஞ்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு கிரகங்களுடைய தாக்கம் இருந்தது. ஸோ, இப்ப இந்த எதிர்பார்ப்புக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கணவன், மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்முடைய மேசராசி அன்பர்கள். சூப்பர் சார். ம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இவங்கட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நான் ஒரு 5 வருஷமாக, 7 வருஷமாக, இல்ல ஒரு 9 மாசமாக நான் இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சுட்டா எனக்கு நல்ல சந்தோஷம் இருக்கும். அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற செயல்பாடுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்.